அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 2/3/2026 திங்கட்கிழமை காலை 7:36 வரை ஆயில்யம் பின் மகம். ஒரு பாவாதிபன், அதாவது 1 முதல் 12 வீடுகள், அந்த வீட்டிற்கு பாவம் என்று பெயர். அந்த வீட்டிற்குடைய கிரகம் பாவாதிபன். 1ஆம் பாவாதிபதி லக்கணம், 2ஆம் பாவாதிபதி கல்வி, செல்வம், பேச்சு, 4ஆம் பாவாதிபதி தாயார் ஸ்தானம், 5ஆம் பாவாதிபதி புத்திரஸ்தானம் என்று ஒன்று வரிசையாக வரும். ஒரு பாவாதிபன் கெட்டது செய்வானா நல்லது செய்வானா எப்படி அறிந்து கொள்வது? ஏனென்றால் 6, 8, 12க்கு உடையவர்கள் யாராயிருந்தாலும் கெடுதல் தான் செய்வார்கள். அதே நேரத்தில் வேறு ஒரு இடத்திற்கு சொந்தக்காரன் கூட இவர்களுக்கு இணையான சில நேரங்களில் இவர்களை விட அதிகமான கெடுபலன்களையும் செய்வார்கள். இதற்கு காரணம், இந்த பாவாதிபதி ஏறிய நட்சத்திரத்தில் அவன் இருப்பான். இப்படி பல சிக்கல்கள் உண்டு. எளிமையாக நாம் புரிந்து கொள்வது எப்படி? ஒரு பாவாதிபதி 2க்கு உடையவன் என்று வைத்துக்கொள்வோம், தனஸ்தானாதிபதி. அவன் விரையாதிபதியோடு இணைந்து லக்கணத்திற்கு முன்னிடம், 10 தொழில், 11 லாபம், 12 விரயம். இந்த விரையாதிபதியோடு 2க்குடையவன் சேர்ந்து கேந்திரங்களில் இருக்க. ஏன் கேந்திரங்களில் இருக்க என்று சொன்னான்? கேந்திரங்கள் உண்மையிலேயே வலிமை மிக்க இடம், திரிகோணங்கள் யோகமிக்க இடம். இந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உழைப்பு என்று சொன்னால் கேந்திரம், அதிர்ஷ்டம் என்று சொன்னால் திரிகோணம். கேந்திரங்களில் இருக்க அந்த 2ஆம் பாவத்தை விரையாதிபதி பார்த்தால், அல்லது 2ஆம் பாவாதிபதி விரையாதிபதி நட்சத்திரம் பெற்று இருந்தால், அந்த பாவத்தின் அதிபதி நன்மையை செய்ய மாட்டான், மாறாக தீமையை செய்வான். இதற்கு ஏதேனும் விதிவிலக்கு உண்டா? சாஸ்திரம் சொல்லுகிற ஒரு விதிவிலக்கு, அந்த பாவத்தை குரு பார்த்தால் தோஷ நிவர்த்தி. எப்போதுமே எல்லா இடங்களிலும் ஒரு கெட்ட ஸ்தானம் கண்டிப்பாக தீமையைத்தான் செய்யும் என்று இருக்கின்ற அந்த இடம் குரு பார்வைப்பட்டால் தீமை செய்யாது. இதை நீங்கள் நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சிலருக்கு காட்டும், மோசமாக காட்டும், ஆனால் அந்த மோசம் நடக்காது. காரணம், குரு பார்த்திருப்பார். ஆக இந்த ஒரு ஸ்லோகத்தை, இந்த ஒரு விஷயத்தை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, குழப்பம் மிகுந்த நாள். செய்யத்தக்கது எது, செய்யத்தகாதது எது, இதில் ஒரு குழப்பம் இன்று உங்களுக்கு ஏற்படும். கவனம். ரிஷபராசி அன்பர்களே, நல்ல நாள். உங்களது நெடுநாள் விருப்பம் இன்று நிறைவேறும். மிதுன ராசி அன்பர்களே, முயற்சி வெற்றி இன்று உங்களுக்கு ஏற்படும். நல்ல நாள். கடகராசி அன்பர்களே, பண விஷயத்திலும் பேச்சிலும் இன்று
மிகுந்த கவனம் தேவை உங்களுக்கு. சிம்ம ராசி அன்பர்களே, நல்ல நாள். தனித்து உயர்ந்து நிற்பீர்கள். இன்றைய தினம் எல்லோரும் உங்களை நாடி வர வேண்டும், அத்தகைய நாளாக இந்த நாள் இருக்கிறது. கன்னி ராசி அன்பர்களே, தொலைநோக்கு பார்வையோடு இன்றைய தினம் உங்களது செயல்கள் இருக்கிறது. அந்த செயல்களுக்கு நல்ல மதிப்பும் கிடைக்கிறது. அந்த செயல்களும் நல்ல செயல்கள்தான் வெற்றி உண்டாகும் பின்னாளில். துலாம் ராசி அன்பர்களே, உச்சக்கட்ட லாபத்தை நீங்கள் அடையும் நாள் இந்த நாள். எனவே இந்த நாள் நல்ல நாள். விருச்சக ராசி அன்பர்களே, செய்ய வேண்டிய வேலையை நிறைவாக செய்து பெருமை அடையும் நாள் இந்த நாள், நல்ல நாள். தனுசு ராசி அன்பர்களே, உங்களது போக்கை, உங்களது லட்சிய நோக்கை அநேகமாக இன்று மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். கவனம் தேவை. மகர ராசி அன்பர்களே, இன்று நீங்களே உங்கள் கையை கிள்ளி பார்த்து கொள்வீர்கள். நாம் காண்பது கனவா அல்லது நனவா என்று. எளிதில் நடக்கவே முடியாத ஒரு விஷயத்தை நடத்தி காட்டும் ஒரு அற்புதத்தை நீங்கள் நிகழ்த்தும் நாள். கும்பராசி அன்பர்களே, நல்ல நாள். தகுதியான ஒரு இடத்திற்கு தகுதியானவர் நீங்கள் என்று தேர்ந்தெடுக்கப்படும் நாள். மீனராசி அன்பர்களே, கஷ்டம் துன்பம் வருகிறது. அந்த கஷ்டத்திற்கு ஒரு கஷ்டத்தை நீங்கள் கொடுப்பீர்கள். அந்த துன்பத்திற்கு ஒரு துன்பத்தை நீங்கள் கொடுப்பீர்கள். மொத்தத்தில் துன்பமா நீங்களா என்றால் வெல்லப்போவது நீங்கள். அப்படிப்பட்ட நல்ல நாள் இந்த நாள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.